ஹாய் ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு நேம் வைக்கலாம்டா, சரியா? ஆர்மிஸ் தாண்டி ஒரு நேம் வைக்கலாம். அது 100 வந்தோன்னே நம்ம வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நேம் ஐடியா ஏதாவது சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை பற்றி கண்டிப்பாக திங்க் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நாளாக ஜேகே ஒன் ஷாட் தான் போட்டேன் அண்ட் வீக் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீக் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம், ஓகே? அண்ட் ஜேகேவோட எஃப்எஃப் கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து நான் அப்கமிங்கில் சீக்கிரமாக போடுறேன்டா, ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே. பிகாஸ் வியூஸ் போகணும்ல, அதனால் நான் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது வியூ ஒன் ஷாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் அந்த வேம்பயர் 2 ஷாட் போடுறேன்டா ஜேகேக்கு, ஓகேயா? ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு தான் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கா. அந்த வீடே செம்ம பெருசாக இருக்குது, ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் அங்கே தனியாலாம் நின்று சமைச்சிட்ருக்கா. அப்போது அவளோட ஷோல்டரில் யாரோ க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு அவள் திரும்பி பார்க்குறா. அப்போ அங்கே ஒரு பர்சன் பிளாக் ஹூடி போட்டு மாஸ்க் போட்டு நின்றுட்டுருக்காரு. அவங்கள பார்த்தோன்னே, யார் நீங்கள், எதுக்கு என்ன டச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு கேட்குறா. அப்போ அந்த பர்சன் வந்து அந்த பொண்ணை பார்த்து ஐவிங் பண்ணுறான். அப்போ வந்து அந்த பொண்ணு அப்படியே அவளோட செஸ்ட்டில் அடிச்சுட்டு, எருமை மாடு நீயாடா, நான் பயந்துட்டேன் தெரியுமா லூசு பயலே, சும்மா அவங்கள பயமுறுத்தி பார்த்தேன். பண்ணுவா, வர வர உனக்கு வால் அதிகமாகிடுச்சுடா. ஊருக்கே பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் வீட்டில் இப்படி இருக்கடா குழந்த மாதிரி நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அது தேயாங் தான். அந்த பொண்ணு வந்து தேயாங்கோட அண்ணன் ஒய்ஃப், அதாவது தேயாங்க்கு வந்து அண்ணி, சரியா? ஸோ தேயாங்க்கு வந்து அம்மா அப்பாலாம் கிடையாது. ஸோ தேயாங்கோட அண்ணி தான் வந்து கேர் பண்ணிக்கிறது எல்லாமே, ஓகேடா? அண்ட் தேயாங் வந்து ஒரு பெரிய மாஃபியா. என்ன தான் தேயாங் வந்து வெளியே பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் அவர் பிடிச்சவங்கக்கிட்ட வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக, லைக் நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக தான் நடந்துப்பார், ஓகேயா? அண்ட் இப்போ அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணாருங்க. இப்போ வந்து உங்கள் அண்ணி தான், என்னடா எங்கே போயிட்டு வர? அதுவா, நான் தான் ஒயன் காலேஜ் போகலான்னு நினச்சேன். அப்புறம் அங்கே போனால் கையமையாக கத்துவா, அதனால தான் போகல. நீ டேவி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? இவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருக்க, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண தெரியலையாடா? அதுவும் அவள் என் தங்கச்சிடா. உனக்கு நல்லா மாஃபியான்னு சொல்லி உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்ட்டு தேயாங்கோட அண்ணி தான் கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஆமாடா, நீங்கள் வந்து தேயாங்க அண்ணியோட தங்கச்சி, ஓகேயா? அண்ட் தேயாங்க்கு வந்து உங்கள் மேலே அவ்வளோ ஒரு லவ், அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கார். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு தேயாங் வந்து உங்களை தான் பார்த்துருப்பார், ஓகேயா? அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு யதார்த்தமாக தேயாங்கோட அண்ணா வந்து உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ண பிறகு அது எல்லாமே வந்து தேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி சாதகமாக முடிஞ்சிருக்கும். அப்புறம் இருக்க அவர் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருப்பார். ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு வந்து தேயாங்க பார்த்தாலே கொலை நடுங்கும். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய மாஃபியா. அவன் பேரை சொன்னாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் அப்படி நடுங்குவாங்க. ஒரு பப்ளிக்கில் நின்று நீங்கள் தேயாங் வி அப்படி சொன்னீங்கன்னா அவ்வளோதான், போதும், எல்லாம் இருக்கவெல்லாம் தெரிச்சு ஓடிடுவான். அதனாலே உங்களுக்கு வந்து லைக் எல்லோரும் பண்ணி நீங்கள் வந்து தேயாங் வந்து அவ்வளோ ஹாஷாக நடந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கிடையாது. பட் ஸ்டில் எல்லோரும் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரோம்ல, 4 பேர் இப்படி சொன்னால் ஒருத்தங்களை பற்றி நமக்கே அந்த ஒரு இம்ப்ரெஷன் வரோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தேயாங் மேலே, சரியா? இப்போது தேயாங் அண்ணி தான் அந்த டைனிங்கில் உட்காந்து வெஜ்ஜிஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது தேயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு கேரட் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கான். அண்ணி, உங்கள் தங்கச்சிக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் மெசேஜ் பண்ணேன். ஸ்டில் அவன் என் மெசேஜுக்கு இன்னும் ரிப்ளை கூட பண்ணல. பார்த்துட்டு சீனில் விடுறான். அண்ணி, டேய் தேயாங், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? இப்படி மெசேஜ்லேயே பேசினா தான் அவன் மதிக்க மாட்டான்னு தெரியுதுல. அப்போ அட்லீஸ்ட் நீ போய் நேரில் போய் அப்ரோச் பண்ணணும்ல. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் போயிருந்துருக்க மாட்டேன்னு? நான் நேரில் போனால் அவன் என்ன தெரியுமா, என் கண்ணில் கூட பார்க்க மாட்டேறான். எனக்கு தெரியல, இது வரைக்கும் அவன் என் முகத்தை கூட ஃபுல்லாக பார்த்துருக்காளான்னு கூட எனக்கு தெரியாது. நீ அந்த அளவுக்கு அவளுக்கு எப்பவும் நான் பேசினாலும் கீழே பார்த்து தான் பேசுகிறான். அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரில. நான் வந்து என்ன தான் மற்றவங்கக்கிட்ட அவ்வளோ ஹாஷாக எவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டாலும் என்றைக்காச்சும் நான் ஒயன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருப்பேனா அப்படின்ட்டு தேயாங் அவங்க அண்ணி பார்த்து கேட்குறான். அதுக்கு அவங்க அண்ணி, எனக்கு புரியுது, ஆனால் என் மட சாம்பிராணி தங்கச்சிக்கு புரிய மாட்டேங்குதே, நான் என்னடா பண்ணுவேன்? சரி, இப்போ மெசேஜ் என்னன்னு போட்டிருக்கேன்? நீ நான் போட்டேன், நீ இந்த மாதிரி வயன் என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு போட்டேன். நீ ஆனால் அதை பார்த்துட்டு அவள் ஒரு ரிப்ளை கூட, ஒரு ஆளாக கூட என்னை மதிக்கல. நீ
டேய் இப்படிலாம் போட்டால் எப்பட்றா உன்னை மதிப்பா? ஓ இப்போ காலேஜ் விடுற டைம் ஆயிடுச்சு, எப்படியும் அவள் வந்து டிரைவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. போ நீ கார் எடுத்துகிட்டு போய் பிக்கப் பண்ணிட்டு வா. எனக்கு போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அப்படியே ஆனால் உங்கள் தங்கச்சி அப்படியே நாங்கள் போனோன்னே ஏறி வந்துடுவா பாருங்க. போய் ட்ரை பண்ணுடா. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பல செருப்படிகள் வாங்கினா தானே முடியும். இருந்தாலும் உங்கள் தங்கச்சி ரொம்பவே செருப்படி கொடுக்குறா அண்ணி அப்படின்னோடனே உங்கள் அக்காவும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது தேவங்க தான் அப்படியே கிளம்புறாரு. கிளம்பிட்டு அப்படி கார்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் காலேஜ் வாசலில் நின்றுட்டுருக்காரு ஹாயாக கூலிங் கிளாஸ் போட்டு. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸியோட நடந்து வரீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் லிஸி தான், ஏய் வயன் இங்கே பாரு, இதே எவ்வளோ நாள் தான் தொடர்ந்துட்டு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. என்றைக்கா இருந்தாலும் உனக்கு இது பேக் ஃபயர் ஆக தான் போகுது. அவன் பார்த்தியா இவ்வளோ நாள் உன்கிட்ட வாயில் தான் பேசிகிட்டு இருந்தான். இன்றைக்கி உன் கையை பிடிச்சி இழுத்து அவன் எப்படி பண்ணுறான் பார்த்தல உனக்கு. அதுவும் உன் இடுப்பு மேலே கை வச்சுட்டான். இவ்வளோ நாள் இவ்வளோ நடந்திருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த வீட்டில் நீ சொல்லியிருந்திருப்பியா? எனக்கு தெரிஞ்சு நீ இதெல்லாம் வந்து தேவங்கிட்ட சொல்கிறது தான் நல்லது வயன். லிஸி போதும் லிஸி, சும்மா தேவம் நம்ம 2 பேர் பேசும்போது நீ எதுக்கு அவனை கொண்டு வர? அவனை பற்றி பேசவே பேசாத நீ முதல்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ லிஸி, ஏய் பையன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோடி, உனக்கு புரியலையா? அவன் எவ்வளோ பெரிய மாஃபியா. ஆனால் உனக்காக ஒரு கால் செருப்புக்கு கூட பிரயோஜனம் இல்லாத மாதிரி அவன் வந்து நின்றுட்டுருக்கான் தெரியுமா அவன் முன்னாடி. நீ அவ்வளோ அவனை டேமேஜ் பண்ணுற தெரியுமா? அவனோட எல்லா வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கான் ரோடாக. அவனை பார்த்தாவே அப்படியே பப்ளிக்லலாம் நடுங்குவாங்க. ஆனால் ஸ்டில் அவன் அதை பற்றி எதையுமே கேர் பண்ணிக்காமல், அவன் இமேஜ் பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல், அவன் லவ் பண்ணுற ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி இவ்வளோ தூரம் வரானா, நீ கொஞ்சமாச்சும் அவன்கிட்ட இறக்கம் காமிக்கலாம்ல வயன். இங்கே பாரு லிஸி, எனக்கு இந்த மாஃபியாலாம் செட் ஆகாது. அதுவும் முக்கியமாக அவன் கடவுளே, அவன் பேர் சொன்னாவே தெரிக்கிறாங்க. இப்போ நீயே சொன்னல ஒரு பப்ளிக்கில் அவன் பேர் சொன்னால் எல்லாம் தெரிக்கிறாங்க. எனக்கு அது வேணாம். நாளைக்கு அவன்கிட்ட நான் மேரேஜ் பண்ணிவிட்டு குடும்பம்லாம் என்னால் நடத்தவே முடியாது சத்தியமாக. எப்படி எங்கே போனால் அவனுக்கு என்ன ஆகும் ஏதாகும், நான் போனால் இல்லை நாளைக்கு எங்களுக்கு ஒரு பேபிஸ் வந்தால் அதுக்கு என்ன ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் உயிரை நான் கையில் பிடிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி லைஃப் தேவையா நமக்கு? சொல்லு லிஸி, நீயா இருந்தால் அந்த பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி நீங்கள் லிஸியை பற்றி கேட்குறீங்க. அப்போ லிஸி, நான் பண்ணிப்பேன் வயன். பிகாஸ் அவனோட இமேஜை கூட அவன் பொருட்படுத்தாமல் உனக்காக அவன் இவ்வளோ தூரம் இறங்கி லைக் உனக்கு செருப்பு மாதிரி அவன் வேலை செய்கிறான். அப்படி இருக்க பையன் உன்னை எப்படி அவ்வளோ சீக்கிரம் உன்னை ஒரு பிரச்சனையில் விட்டுருவான்னு நீ நினைக்கிற? கண்டிப்பாக நானாக இருந்தால் ஓகே சொல்லியிருப்பேன் பையன் அப்படின்னு லிஸி சொல்கிறா. நீங்கள் அப்படியே லிஸியை பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் அந்த டோர் வரைக்கும் வந்துருப்பீங்க. அப்போ லிஸி தான், இங்கே பாரு, எனக்கு என்னவோ நீ வந்து தேவாங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. பிகாஸ் நாளுக்கு நாள் அவனோட அட்ராசிட்டி ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. நாளைக்கு ஏதாவது உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஏன் நீ சொல்லலை அப்படின்னு உன்னை தான் கேட்பாங்க. உன்னை கேட்கறதும் இல்லாமல் என்னையும் கேட்பாங்க. ஸோ தயவு செய்து சொல்லிவிடு அப்படின்ட்டு லிஸி உங்ககிட்ட கத்தி பேசிகிட்டு இருக்கான். அப்போது பேக்ரவுண்ட்லேருந்து யார் கைப்பிடிச்சா, யார் ப்ராப்ளம் பண்ணா அப்படின்னு ஒரு வாய்ஸு. அப்போது லிஸி தான் அப்படியே பார்க்குறா பின்னாடி. பார்த்தா அங்கே வீதான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே ஐஸ் வைடன் ஆகி என்னடா இவன் கேட்டுட்டானான்ற மாதிரி. அப்போ நீங்கள் அது ஒன்றும் இல்லை அம்மா, நீ இங்கே வந்த அப்படின்ட்டு உங்கள் வாயெல்லாம் குளருது. லைக் அவன் ஒரு பாதி விஷயத்த வேறு கேட்டுட்டானும் உங்களுக்கு ஒரு பயம். ப்ளஸ் இவன் ஏன்டா இங்கே வந்திருக்கான், அவங்களுக்கு தான் தேவை பார்த்தா பயம் இல்லை, அதனாலே பாதி குளருது. நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க? நான் உன்னை பிக்கப் பண்ணலான்னு வந்தேன். சரி ஓகே சொல்லி, யார் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தீங்க, சம்திங்ஸ் ராங், சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு தேவாங்க ஒரு மாதிரி ஐப்ரோவை ஒரு மாதிரி சுருக்கி கேட்பாங்களே அந்த மாதிரி கேட்குறான். அப்போ லிஸி தான், அது வந்து சான் வந்து வயனோட கையை அப்படின்னு அவள் வந்து சொல்லலான்னு வரா. அதுக்குள்ளே நீங்கள் போய் லிஸி வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சும்மா சொல்கிறா. அவள் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவள் விளையாடிட்டுருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேயாவுக்கு புரியுது ஏதோ சம்திங்ஸ் ராங் அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் தான் லிஸியை பார்த்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க அவளை சாவடிச்சிடுவாங்க அப்படின்னு கண்ணிலே மிரட்டுறீங்க. அவள் வந்து ஒரு மாதிரி இல்லைங்கிற மாதிரி தேயாவுக்கு பார்த்து தலையாட்டுறா. தேயாவுக்கு புரிஞ்சிச்சு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து தேயாங்க தான், வயன் வா போகலாம், எங்கள் வீட்டுக்கு போகலாம், வா உன்னை பிக்கப் பண்ண தான் நான் வந்தேன், வா போகலாம். இல்லை எனக்கு போய்க்க தெரியும். வயன் வா, உனக்காண்டி தான் நான் வந்திருக்கேன், வா போகலாம். நான் எவ்வளோ நேரம் நிற்கிறேன் தெரியுமா, இங்கே 1 hour உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேனா? நான் உங்களை இவ்வளோ நேரம் நிற்க சொன்னேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தேங்க பார்த்து. வயன் இதெல்லாம் நீ சொல்லி தான் பண்ணணும்னு இல்லை, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நான் என்ன வேணால் செய்வேன், அது அவள் சொல்லி தான் பண்ணணும்னு எனக்கு இல்லை வயன், வா போகலாம். ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கல, ஸோ நான் வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, ஓகேயா?
அப்படின்னு சொல்லிட்டு லிஸி கையை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போயிடுறீங்க வேறு சைடு. தேவாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் அவனுக்கு வந்து என்ன லிஸி சொல்ல வந்தான் அப்படிங்கிறது வந்து அவன் மனசில் வந்து ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அக்காவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. உங்கள் அக்கா அட்டென்ட் பண்ணிட்டு, பையன் எருமை மாடு, உனக்காக தானடி அவன் வந்தான், உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக. அவ்வளோ திமிராடி உனக்கு. ஒரு காரில் ஏறி வரனால என்னடி உனக்கு பிரச்சனை? அக்கா தேவலாம் பேசாத. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. எனக்கு பிடிக்கலக்கா. உனக்கு புரியுதா இல்லையா? அவன் ஒரு மாஃபியா. நீ பாரு, அவன் பேரை சொன்னாவே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படி ஒரு பர்சன் கூட என்னை போக சொல்கிறியா? அவன் கூட நான் போனேன்னு வச்சுக்கோயேன், யாருமே என் கூட பேச மாட்டாங்க. எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எல்லாமே போயிடும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போது உங்கள் அக்கா தான் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறா. பார்த்தா தேவங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். பிகாஸ் உங்கள் அக்கா வந்து ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசியிருந்துருப்பாங்க. இது அவனுக்கு கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஆகிட்டான் அவன் ஆளே, ஃபேஸ்லாம் மாறிச்சு. உங்கள் அக்கா டக்குன்னு நான் வைக்கிறேன் அப்படின்னு ஃபோன் கட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாரு, இவ ஏதோ சின்ன பொண்ணுடா, தெரியாமல் பேசுகிறா. இதெல்லாம் நீ பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்காத. இல்லை நீ இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வயனை பற்றி தெரியாதா? எனக்கு புரியுது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. பட் ஸ்டில் அவள் புரிஞ்சுக்க மாட்றாளே, நம்ம என்ன பண்ணுறது சொல்லு? மேபி நீ வேறு லைஃப் பாரு. இவன் வேணாம் உனக்கு அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. அதுக்கு அக்கா சாரி அண்ணி, அப்படிலாம் இல்லை அண்ணி, எனக்கு என்றைக்கா இருந்தாலும் பயந்தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். பட் அவளுக்கு என் மேலே ஒரு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லைன்னு நினைக்கிறப்போ தான் கஷ்டமாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நான் வந்து அவளுக்கு நான் வேணானாலும் எனக்கு அவள் கண்டிப்பாக வேணும் அண்ணி. ஸோ நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறேன் அண்ணி அப்படின்ட்டு தேவாங்க அங்கே வந்து எழுந்துச்சி போயிருப்பார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் என்னடா அது, ஏன்னா ஒரு உண்மையில ரொம்ப அப்சஸ்டாக இருக்கார். ஸோ நீங்கள் இப்படி பேசும்போது எப்படி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம இருக்கிறது தெரியாமல் நம்மளை பற்றி இப்படி பேசும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து தேவாங்க்கு ரொம்பவே இருக்குது. இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் காலேஜ் போகிறீங்க. போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் லைக் எப்போவுமே மார்னிங் ஆனால் தேவாங்க வந்து உங்களுக்கு குட் மார்னிங் அனுப்பிச்சிருவார். நூன் ஆனால் சாப்பிட்டியா வயன் அப்படிலாம் கேட்பார். லைக் நைட் ஆனோன்னு கரெக்டாக குட் நைட் போட்டுருவார். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து உங்களுக்கு ஆடாக பார்த்திங்கன்னா ஒரு குட் மார்னிங் ஒரு டெக்ஸ்ட்டே வரல. ஸோ நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, எப்பவும் போல் அவன் அனுப்பிச்சிருப்பான் அப்படின்னு. பட் உங்களுக்கு வரல. அதுவே உங்களுக்கு பெருசாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே ரோட்டில் நடந்து போகிறீங்க, ரொம்ப ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல். பிகாஸ் நீங்கள் எப்போ போனாலும் தேவாங்க உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவான் உங்களுக்கு தெரியாமே. பட் சில டைம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்க, சில டைம் உங்களுக்கு அது தெரியாது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில டைம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக போயிடுவீங்க. இன்றைக்கி வந்து அவன் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து சரி ஓகே வராததே நல்லது தான் அப்படின்னு நடந்து போகிறீங்க. அப்படின்னு நடந்து காலேஜில் போய் உட்காந்துருப்பீங்க. ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கே ஏன்னு தெரில. இப்போ அப்படி லஞ்ச் பீரியட் ஆகுது, அப்போவும் அப்படியே தான் ஒரு மாதிரி எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் லிஸி தான் வரா. வயன் சொல்லு லிஸி, என்ன நீ மார்னிங்லேருந்து ஒரு மாதிரியே இருக்கேன், உன் ஃபேஸே சரியில்லையே. நானும் கால்லேருந்து ஏகப்பட்ட தடவை கேட்டேன் என்னாச்சுன்னு. பட் ஸ்டில் உங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னாச்சு? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன? இல்லையே, உன் ஃபேஸே ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் உனக்கு என்ன காமாலையா கண்ணு அப்படி சொல்லி நீங்கள் கத்துறீங்க. இல்லை, உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டால் அதுக்கேண்டு இப்படி கேட்குறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது கூட ஃபோனை 2 டைம்ஸ் எடுத்து பார்த்துருந்துருப்பீங்க, தேயாங்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கான்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணி தேயாங் சைடு வந்தான். அவன் ஹாயாக ஒரு சேர் மேலே உட்காந்துட்டு காலை 2த்தையும் தூக்கி ஒரு டேபிள் மேலே போட்டு மானிட்டர் வழியாக உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அது ஆக்சுவலி உங்கள் காலேஜ் பிரின்சிபல் ரூம் தான். அங்கே சைடில் பார்த்தா பிரின்சிபல் ஓரமாக ஒரு சேரில் அப்படியே விறுத்து போய் உட்காந்துட்டு இருக்காரு பயத்தில் தேவாங்க பார்த்துட்டு. இங்கே தேவாங்க அப்படியே கூலாக ஒரு 2 ஹேண்ட் அவர் தலைக்கிட்ட வச்சுட்டு மானிட்டரில் உங்களே பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு. அப்போது தேவாங்க மனசில் நினைக்கிறாரு, பயம் உனக்கு நான் வேணான்னு எனக்கு தெரியும், பட் எனக்கு நீ எப்படின்னாலும் எனக்கு நீ வேணும் வயன். உன்னை வேணா நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பேன், ஆனால் உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது வயன். உன்னை பார்க்கலன்னா அந்த நாளே எனக்கு ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஐம் சாரி வயன், ஐ கான்ட் லீவ் யூ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. அவருக்கு அப்படி தான் அவங்கள ஒரு நாளில்
அட்லீஸ்ட் ஒன் டைமாச்சும் பார்த்தா தான் அவருக்கு அந்த டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ உட்காந்து மானிட்டரில் உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. லைக் உங்கள் கிளாஸில் சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அது அந்த பிரின்சிபல் ரூம்லேருந்து பார்த்தா தெரியும்ல, அதுலேருந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் ஒரு லிஸி கூட சிரிச்சு பேசிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்தா அவர் சிரிச்சு இங்கே ரசிச்சிட்ருக்காரு. இங்கே சைடில் பிரின்சிபல் தான் ஓனம் ஒப்பாரி வச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் ரோட்டில் நடந்து போகிறீங்க வீட்டுக்கு. லிஸியை வந்து அவங்க வீட்டில் வந்து பிக்கப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு டார்க் ரோட், நீங்கள் அங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது டொக்குன்னு ஒரு சவுண்டு. ஏன்னா கீழே கொஞ்சம் பார்த்தா அவங்க ஹீல் தான் பிரேக் ஆகிடுச்சு, ஒரு சைடு ஹீலு. ஓ ஷிட், கடவுளே, இது கூட எனக்கு சதி பண்ணுது. கடவுளே, இப்போ தான் இப்படிலாம் ஆகணுமா அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு காலில் ஹீல் இருக்குது, இன்னொரு காலில் அந்த ஹீல் இல்லாமல் வெறும் ஷூ தானே இருக்கும். உங்களால் நடக்க முடியல. ஸோ நீங்கள் அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நடந்துகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் சைடில் யாரோ நடந்து வர மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. பட் நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணல. லைக் யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு அந்த ஷூ எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஏன்னே தெரில, காலிலேருந்து வீக்கிட்டேருந்து மெசேஜ் வராதது ஒரு மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் தான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கல் மேலே போய் காலை செம்மையாக வச்சிடுறீங்க. குத்திடுச்சு. அப்பா கடவுளே அப்படின்ட்டு அந்த காலை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இப்படி தான் ஒன் டே நீங்கள் நடந்து போயிருந்துருப்பீங்க. அப்போது தெரியாமல் உங்களோட ஸ்லிப்பர் பிஞ்சிருக்கும். அதனால் அந்த ஸ்லிப்பரை வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பேர் ஃபீட்டில் நடந்துட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்திருப்பான் அவங்ககிட்ட பின்னாடி பேசிகிட்டே. இதை பார்த்தவன் ஒரு செகண்ட் கூட யோசிச்சுருந்துருக்க மாட்டான். அவன் ஷூவை ரிமூவ் பண்ணி உங்கள் கால் கிட்ட உட்காந்து உங்கள் ஃபீட்டை தூக்கி அந்த ஷூக்குள்ளே விட்டுருப்பாங்க. அப்படி தான் உங்களுக்கு 2 கால்லையும் ஷூ போட்டு விட்டுருந்துருப்பான். உங்களுக்கு வெறும் கால்லேயே நடக்க விட்டுருக்க மாட்டான். உங்களுக்கு ஷூ கொடுத்துட்டு அவன் வெறும் காலில் உங்கள் கூட நடந்து வந்திருப்பான். அது உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு திடீர்னு அவனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் இப்படிலாம் அவன் கேர் பண்ண விஷயம் உங்களுக்கு இப்போ தான் அந்த இப்போ சொல்லுவாங்களே, ஒரு விஷயம் பக்கத்துலேயே இருக்கப்போ தெரியாது அதோட அருமை, தூரத்தில் போகும்போது தான் தெரியும். அது மாதிரி உங்களுக்கு வந்து தேங்கோட ஒரு ப்ரெசன்ஸ் இல்லாதது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்குது. நீங்கள் அதை நினச்சிட்டு லைட்டாக உங்களே அறியாமல் ஒரு ஸ்மைல் உங்கள் லிப்பில் அப்பியர் ஆகுது. நீங்கள் இப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்போது உங்கள் சைடில் வந்து தேயாங் தான் வரான். நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே ஐஸ் வைடண்டா. தேயாங், என்ன வயன், உன்னை அப்படியே நான் நடக்க விட்டுருவேன் நீ நினச்சியா? நீ என்னோடய பிரின்சஸ் டி, உன்னை எப்படி நான் அப்படியே நடக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு பேர் ஆஃப் ஷூஸோடு நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்து அவர் தேங்க கீழே உட்காந்து உங்கள் காலை அதே மாதிரி தூக்கி அந்த ஷூ போட்டு விடுறாரு. அப்படியே ஷூ போட்டு விட்டோன்னே நீங்கள் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஒரு பிளிங்க் பண்ணுற உங்கள் ஐஸை பிளிங்க் பண்ணுற அந்த செகண்ட் தேங்க அங்கே இல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன தேங்க எங்கே தானே இருந்தான்? இப்போ தானே எனக்கு ஷூ போட்டு விட்டான் அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ சடனாக உங்கள் காலையும் பார்க்குறீங்க. பார்த்தா பேர் ஃபுட்டில் தான் இருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஓ மை காட், இப்போ வந்து தான் இப்போ இல்யூஷனா? இப்போ தேங்க வரலையா அப்படின்னு இன்னும் நீங்கள் நம்பாமல் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஸ்டேஜ் மேலே உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓ தேங்கோட இல்யூஷன் தான் நமக்கு வந்திருக்கு. ஆனால் எனக்கே அதெல்லாம் வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ரொம்ப அப்படியே டைம் ஸ்கிப்பாக நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கீங்க. லைக் இவ்வளோ நேரம் உங்கள் கூடயே இருந்த ஒரு பர்சன் இப்போ இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. நீங்கள் அப்படியே தான் வீட்டுக்கும் போயிருந்துருப்பீங்க. வீட்டுக்கு போய் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. உங்கள் மைண்ட் ஃபுல்லாக தேங்கன்னு அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பேசாமல் அக்கா கால் பண்ணி கேட்டுடலாமா, ஏன் இன்றைக்கி வீ வரலன்னு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து இல்லை, இது கேட்டால் ஏதாவது தப்பாயிடும், அவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது. இப்போயே யோசிச்சுட்டு இருந்தீங்க. நீங்கள் திடீர்னு சடனாக என்ன தாட் வந்துச்சோ தெரியல. டக்குன்னு அந்த ஃபோன் எடுத்து உங்கள் அக்கா கால் பண்ணுறீங்க. அந்த சைட்லேருந்து எந்த ஒரு அட்டன் பண்ணோன்னு எந்த ஒரு சவுண்டும் வரல. ஹலோன்னு சொல்லலை, வைன்னு சொல்லலை. பட் நீங்கள் சடனாக ஹலோ லின், தேங்க எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸும் வரல. நீங்கள் உங்கள் ஒரு செகண்ட் தாட்டே இல்லாமல் நீங்கள் கேட்டிருப்பீங்க டக்குன்னு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு பதட்டத்தில் டக்குன்னு கட் பண்ணியிருப்பீங்க ஃபோனை. சும்மா பையன் என்ன பண்ணிட்ட நீ, கடவுளே, ஐயோ இப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க. ஓ மை காட், ஐயோ பையன் ஏன்டி இப்படி யோசிக்காமல் பண்ணி தொலைஞ்ச நீ, கடவுளே, ஐயோ இப்படி சொல்லியிருப்பாளோ.
ஐயோ! அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாரி எம்பாரசிங்கா, ஆக்வர்டா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட் லிஸிக்கு கால் பண்ணுறீங்க. "சொல்லுடி வயன், லிஸி சொல்லுடி, இன்னைக்கு என் வீட்டுக்கு வரியா தூங்குறதுக்கு?" "ஏன்? என்ன அதிசயமா என்னலாம் கூப்பிடுற?" "இல்ல, இவ்வளோ நாள் நான் தான் உன் வீட்ல வந்து தூங்குவேன்ல. ஸோ அதுக்கு ரீபே பண்ணுற மாதிரி இன்னைக்கு நீ வரியா?" அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவ்வளோ ஷோர் ஷோர் இங்கே பாரு 2 செகண்டில் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்களும் சரி சரியாக ஃபோன் கட் பண்ணிட்டு அவள் வரான்ட்டு சரின்ட்டு ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. பட் ஸ்டில் உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. தேவை மெசேஜ் வந்திருக்கான்னு. ஆனால் அங்கே ஒன்றுமே வரல. இப்போது லிஸி வரா. காலிங் பெல் அடிக்குது. உங்களுக்கு தெரியும் அது லிஸி தானே. நீங்களும் ஓப்பன் பண்ணி லிஸியை உள்ளே கூப்பிட்டு கவுச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் தான் உங்களுக்கு பிடிச்ச மூவி அதை போட்டுட்டு பார்க்குறீங்க. நீங்கள் எப்போ அந்த மூவி பார்த்தாலும் அவ்வளோ ஹைப்பாகி கத்தி பார்ப்பீங்க அந்த மூவியை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த மூவியில் எல்லா சீனுமே க்ராஸ் ஆகி போகுது உங்களுக்கு பிடிச்ச சீன்லாம். பட் ஸ்டில் ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து எதையோ திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை லிஸி நோட் பண்ணுறா. அப்போ லிஸி தான் பயன், சொல்லு லிஸி, என்ன ஆச்சு உனக்கு? நான் மார்னிங்லேருந்து கேட்குறேன். மார்னிங்லேருந்து உனக்கு வந்து லைக் அந்த சேனோட தொல்லையும் இல்லை. ஆனால் நீ ஏன் ஸ்டில் இந்த மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை லிஸி, நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்படி கேட்குறேன்? இல்லை, என் ஃபேஸு நீ சரியில்லை, ஒருமே வாட்டமாக இருக்க. சம்திங் இஸ் ஃபிஷி வித் யூ. வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் எதுவும் இல்லடி. இல்லை, ஏதோ இருக்குது. எனக்கு உன்னை பற்றி தெரியும். சின்ஸ் ஃப்ரம் அவர் சைல்டுஹுட் நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லு. அது ஐ மிஸ் ஹிம். அப்போ லிஸிக்கு ஐஸ்லாம் வைட் ஆகுது. அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்கா. என்ன மிஸ் ஹிம்மா? யார்? வியா அப்படின்னு லிஸி கேட்குறா. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அவ்வளோ எக்ஸைட்டடாக உங்கள் பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறேன், உனக்கு தான் அவனை பிடிக்கவே பிடிக்காது, அப்போ மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸி கேட்குறான். இல்லை, எனக்கு தெரியல லிஸி. லைக் எப்போவுமே மார்னிங் ஆனால் அவன்கிட்ட வந்து குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் வரும். இன்னும் நானும் சாப்பிட்டியா, அவனுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் கேட்பான். அதே மாதிரி நான் வீட்டுக்கு போகிறப்ப நான் சேஃபாக போகிறேன் நானே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஹீல் பிஞ்சிருச்சுன்னா அவன் வந்து ஷூ தருவான் லிஸி. ஆனால் இங்கே பாரு, இன்றைக்கி வந்து 11:40 ஆகிடுச்சு. ஸ்டில் எனக்கு ஒரு குட் நைட் கூட அவன் போடவே இல்லை. அதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் ஐ மிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அவனை ரொம்ப. உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு. திஸ் இஸ் கால் லவ். உனக்கு புரியலையா? உனக்கு உண்மையாகவே அவனை பிடிச்சிருக்கான். அவன் இவ்வளோ நாள் பண்ணிக்கு எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி சடனாக அது இல்லைன்னு உன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உனக்கு புரியுதா பயன் அப்படின்ட்டு லிஸி சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை. இல்லை அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஐ மிஸ் ஹிம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு உண்மையாகவே அவனுக்கு பிடிச்சது தான் இருக்குது அப்படின்ட்டு லிஸி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஐஸை ரோல் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் அக்கா சைடு வந்தா. உங்கள் அக்கா தான் நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே ஷாக்லேயே உட்காந்துட்ருக்காங்க இன்னும் ஃபோனை வச்சுட்டு. அப்புறம் உங்கள் அக்கா வந்து அப்படியே தேவாவுக்கு கால் பண்ணுறாங்க. பட் தேவாங்க வந்து ஃபோனே பிக்கப் பண்ணல. பிகாஸ் அவன் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கிறனால அவன் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டான். இப்போது அன்றைக்கி டே அப்படியே தான் இருக்குது. அப்போது வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அதே மாதிரி தான் போகிறீங்க. போயிட்டு சரி உங்களால் காலேஜிலே இருக்க முடியல. தேங்கிட்டேருந்து மெசேஜ் வராமல் ஒரு மாதிரியே இருக்குது, என்ன பண்ணுறாங்க. சரின்ட்டு லிஸி வந்து உங்களை வந்து ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பா. அங்கே நீங்களும் லிஸியும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஆப்போசிட் பெஞ்சில் தான் அவங்க டீம்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க எப்போவுமே உங்களை புள்ளி பண்ணுவாங்க காலேஜில். லைக் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கலாம் பார்ப்பான். பட் இன்றைக்கி அவங்களும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்ருக்காங்க. யாருமே உங்கள் பக்கத்தில் கூட வரல. உங்களுக்கு என்னென்னா செம்ம ஷாக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கோம், ஆனால் நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட இவங்க பேசல. என்ன நடக்குதுன்னு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ லிஸி உங்களை நோட் பண்ணுறா. என்ன பார்க்குற? அதெல்லாம் இனிமேல் வரமாட்டானுங்க. ஏன்? பிகாஸ் உங்கள் ஆள் வி பண்ண வேலை தான் அப்படின்னு சொன்னான். இங்கே ஆள்லாம் இல்லை. ஏன்னா வி என்ன பண்ணால் அவன் வி தான் போயிட்டு இந்த மாதிரி அடித்து பயங்கரமாக ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சான் அன்றைக்கி. ஆல்சோ நம்மக்கிட்ட ஒன்று சொல்ல மறைச்சிட்டேன். முந்தா நேற்று வி என் வீட்டுக்கு வந்தார் நைட்டு. ஏன்? எதுக்கு?
லைக் சொல்லிட்டு போகலான்னு வந்தார். இந்த மாதிரி இனிமேல் வயனை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவளை நீ நல்லா பார்த்துக்கோ, எதனாவது ப்ராப்ளம்னா என்னை கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் எப்போவுமே வயனுக்காக வருவேன், பட் இனிமேல் அவளை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவள் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு லிஸி சொல்கிறா. உங்களுக்கு அதை கேட்குறப்போ திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. லிஸி என்ன சொல்கிறேன், அப்போ அதனால தான் அவன் நேற்று எனக்கு மெசேஜே பண்ணலையா, இன்றைக்கும் பண்ணலையா? ஆமாம் ஆமாம் வயன், அண்ட் ஆல்சோ அவன் என்கிட்ட வந்ததே வந்து சேன் பற்றி கேட்கறதுக்கு தான். அதை நான் சொன்னோன்னே தான் அவன் போய் பேசியிருக்கான், சண்டைலாம் ஆயிருக்கு, அதனால தான் இப்போ சேன் சைடு வர்றது கிடையாது. ஆல்சோ ஒரு காலேஜ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 1 மந்த்துக்கு அப்படின்னு லிஸி சொல்கிறா. உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறானா நம்மளை அப்படின்னும் இருக்குது, ப்ளஸ் இனிமேல் வரமாட்டானா நம்ம பின்னாடின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் இவ்வளோ நாள் உங்களுக்கு அது ரொம்ப அனாயிங்காக இருந்திருக்கும், பட் இன்றைக்கி அவன் வரமாட்டானா அப்படின்னு உங்களுக்கு அந்த வேர்ட் கேட்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களுக்குள்ளே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலை. ஸோ அப்படி தான் அன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக லிஸி கூட வெளில இருந்திருப்பீங்க, அப்படியே வீட்டுக்கும் லிஸி வந்திருப்பா. இப்போ நீங்கள் தான் லிஸி கூட உட்காந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப அப்படியே 2 டேஸும் ரொம்ப டல் ஆகிட்டீங்க. லிஸி தான் வயன், நான் சொல்கிறது கேளு வயன், லைக் நீ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுதுல, அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாம்ல, மேபி அவன் நீ வந்து டெக்ஸ்ட் பண்ணால் உடனே கூட ரிப்ளை பண்ண சான்ஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் டெக்ஸ்ட்லாம் வேணாண்டி, நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது, ஒன்றுமே வியர்டாக நினைப்பாண்டி அவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஹாப்பியாக தான் அவன் நினைப்பான் அப்படின்ட்டு லிஸி வந்து உங்கள் ஃபோனை எடுக்க சொல்கிறான். சரின்ட்டு நீங்களும் எடுக்கிறீங்க. என்னடி போடணும் கேள்றி, அதையும் என்ன கேள்றி, உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க பாவத்துக்கு இதையும் என்கிட்ட கேள்றி, ஏன்டி இப்படி இருக்க, ஒரு ஹாய்னு போட்டு தொலை, இல்லாட்டி என்ன பண்ணுற, இல்லைன்னா ஏன் லாங் டைம் நோசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுறி அப்படின்ட்டு லிஸி சொல்கிறான். நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஹாய்னு டைப் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு, கை கட கட கடன்னு உங்கள் அந்த தம் ஃபிங்கர் ஆடிட்டுருக்கு. என்னடி சுகர் எதாவது வந்துருச்சாடி, ஏன்டி இப்படி ஆடுது கை, லிஸி இதெல்லாம் போட்டதே இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி பையன் ஒன்று வச்சு வச்சிருக்கேன் பார்த்துக்கோ, ஃப்ரெண்டும் கூட பார்க்க மாட்டேன், லூஸு அப்படின்ட்டு லிஸி ஃபோனை வாங்கி ஹாய் லாங் டைம் நோசி அப்படின்ட்டு டைப் பண்ணுறான். இந்தா நீ வந்து சென்டு அப்படின்னு ஒரு பட்டனை அமுக்கினானா போதும், தேங்கு போயிடும், அடுத்த செகண்ட் உனக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் நான் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே தேங்க் சைடு வந்தோம், தேங்க் அவங்க அண்ணன் எல்லோரும் அந்த மாஃபியா மீட்டிங் மாதிரி சம்திங் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சில மெயினான பீப்புள்ஸோட. அப்போது உங்கள் அக்கா தான் எடுத்தே ஒரு ஓட்டா மாதிரி ஓடி போய் அந்த கதவை திறந்துட்டு போய் வீணு கத்துறாங்க. அந்த மீட்டிங் ஹாலில் போயிட்டு எல்லாருமே உங்கள் அக்காவை தான் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க, என்னடா மீட்டிங்கில் வந்துட்டுருக்கு இப்படி வராங்களே அப்படின்ட்டு. அப்போது உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வா என் கூட அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அக்கா. அதுக்கு அண்ணி நான் மீட்டிங்கில் இருக்கேன், நீ என்ன நீ இப்படி ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு. இது மீட்டிங்கை விட முக்கியமான விஷயம்டா அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணி இது ரொம்ப முக்கியமான மீட்டிங் அண்ணி, நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் தான் செம்மையாக முறைச்சிட்டு இருக்காங்க லின்னை பார்த்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் வாடா ஒரு முக்கியமான விஷயம்டா, நீ சொன்னா நீ அப்படியே ஷாக் ஆகிட்டு வேடா அப்படின்னு. அண்ணி பார்த்தீங்களா அண்ணன் முறைக்கிறான், போங்க நீ நான் வந்து பேசுகிறேன். அப்போ வந்து லின்னோட ஹஸ்பண்ட் தான், லின் இங்கே எவ்வளோ பெரிய மீட்டிங் போயிட்டுருக்கு, நீ என்ன ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் உள்ளே வந்து கூப்பிட்டுட்ருக்க அவனை போய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து லின் ஏங்க இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தம்பிக்கே காமன் சென்ஸ் இல்லாமல் ஓடி வந்துடுவான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு சொன்னான். அதுக்கு வந்து லைக் தேங்காயோட அண்ணா அப்படிலாம் வரமாட்டான், அவனுக்கு மீட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு, அதை விட அவனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்த்து வயன் உனக்கு கேட்டா தெரியுமா அப்படி சொன்னோன்னே வாட் அப்படின்னு நிற்கிறான் சேர்லேருந்து ஏஞ்சி நின்று. அண்ணி என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா நேற்று கால் பண்ணாடா ஈவினிங்கு, சரி சும்மா தான் கால் பண்ணுறாப்போல அப்படின்னு அட்டன் பண்ணால் நான் பேசுகிறதே கேட்கலடா. லின் எங்கே தெரியும் ஏன் வரல அப்படின்னு கேட்குறா. எனக்கு செம்ம ஷாக்குடா, எனக்கு தெரிஞ்சால் நம்ம பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு உங்கள் அக்கா சொல்லிகிட்ருக்கா. தெரியும் அப்படியா நான் போயே ஆகணும், ஐயோ என் பேபி நான் 2 நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேனோ அப்படின்ட்டு தேங்கு ஓடுறாரு. அந்த தேங்கோட அண்ணன் வாயை போலேருந்து பார்த்துட்டு இருக்கான், அட்ட பாவி தம்பி நீயுமாடா அப்படின்ட்டு. அவன் தேங்கு வந்து அப்படி வெளியில் வரான். அப்போ தான் இங்கே பாரு நான் கொடுத்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார்த்தல, நான் அப்போவே சொன்னலை, நீ பின்னாடி போகிறனால தான் அவள் வந்து மேபி உன்னை அப்படி கண்டுக்காமல் இருந்திருக்கணும். பட் பாரு இன்றைக்கி நீ 2 நாள் போகலன்னா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருக்கா, அதனால தான் அவளே அவளை அறியாமல் கால் பண்ணி எங்கே தெரியாமல் கேட்டிருக்கா. கேட்டோன்னே கட் பண்ணிட்டா தெரியுமா.
அவளுக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவள் டக்குன்னு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணி தான் கட் பண்ணியிருப்பா. நீ போய் இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணி கண்டிப்பாக ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பா நீ. பட் அவள் கேட்டான்றதுக்காக ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பா நீ என்ன நிச்சயம்? கண்டிப்பாக பண்ணிப்பா. பிகாஸ் 2 days ஆகிடுச்சு, அவள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. நான் லிஸி கிட்டே கேட்டேன், அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட, அவளும் அதை தான் சொன்னான். ஸோ நீ இப்போ போய் சொல்லு, எப்போ சொல்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு, இந்த வாட்டி மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண கண்டிப்பாக ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பா. எனக்கு அப்படி தான் தோணுது. அப்போ தேனாக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ஆஃப் வச்சு அப்படியே பொக்கே வாங்கிட்டு உங்கள் வீட்டு காலிங் பெல் தான் ரிங் ஆகுது. நீங்கள் அப்போ தான் அந்த சென்ட் பட்டன் அமுக்கலான்னு நின்றுட்டுருப்பீங்க. அந்த ஜர்க் அந்த காலிங் பெல் சவுண்டில் நீங்களும் ஜர்க்லேயே அந்த சென்ட் பட்டன் அமுக்கி விட்டுருந்துருப்பீங்க. அது மெசேஜும் தேனாக்கு போயிருக்கும். இப்போது லிஸி தான் போய் ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் வந்து அந்த சென்ட் பட்டன் அமுக்கணுன்னே ஐயோ அனுப்பிச்சிட்டு எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு தேடிட்டுருக்கீங்க. அப்போது வெளியில் சவுண்ட் கேட்குது, யார் வந்திருக்கா அப்படின்னு நீங்களும் ஃபோனை வச்சுட்டு போய் பார்த்தா தேனாக்கு பின்னாடி லிஸியும் உங்கள் அண்ணி உங்கள் அக்கா லின்னும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு தேனாவை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஐஸ்லாம் வைடாகுது. உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, அப்படியே தேனாவை கண்ணையே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் இது வரைக்கும் ஒரு நாள் கூட தேனாவை மூஞ்சி ப்ராப்பராக கூட வெட்டி பார்த்தது கிடையாது. அது தேனாக்குமே தெரியும். பட் இன்றைக்கி நீங்கள் அவனை பார்க்குறது உனக்கு வித்தியாசமாக இருக்குது. 2 பேரோட ஐயும் லாக் ஆகுது, 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது லிஸியும் லின்னும் தேம் பார்த்துக்கோ, 2 பேரும் பேசுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க 2 பேரையும் உள்ளே விட்டுட்டு அவங்க கதை சாத்திட்டு போயிடறாங்க. அப்போ தேம் தான் பயனை நீ எனக்கு கேட்டியா? அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு பயன் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? அதுவும் நீ என்னை கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பயன் அப்படின்ட்டு தேன் வந்து உங்களை பார்த்து சொல்லிகிட்ருக்கான். அப்போது வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் இப்போ தான் டெக்ஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தெரியும் பயன் பத்தலை, நீ டெக்ஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் நான் முன்னாடி நிற்கிறேன், நீ கூப்பிட்டா அடுத்த செகண்ட் நான் முன்னாடி வந்து நிற்பேன். பிகாஸ் தட் மச் மேனி ஐ எம் அப்சஸ்ட் வித் யூ வைன் அப்படின்னு வி அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் வீவே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்க இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இமோஷ்னலாகவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லை, லைக் ஒன்றும் வித்தியாசமான ஃபீல் தான் இருக்குது. உங்களுக்குள்ளே அந்த லவ் ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தேவன் தான் உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கு. பட் உங்களுக்கு அந்த ஹக் வேணும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பேக் ஹக் பண்ணுற மாதிரி உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து அவரோட ஹிப்பில் லைட்டாக டேப் பண்ணுறீங்க. அவரும் லைட்டாக சிரிச்சிட்டு எல்லாம் வந்துட்டு இப்போது அந்த ஃப்ளார் உங்ககிட்ட கொடுத்துட்டு, பயன் ஐ லவ் யூ பயன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் உனக்கு தோன்றப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கோவேன். பட் நான் இது மாதிரி எப்போவுமே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஓகேயா? ஸோ நான் உனக்கு டைம் தரேன், ஓகேயா? நீ வந்து யோசிச்சு முடிவு பண்ண, ஓகேயா? நீ இதை கேட்டதே நான் ரொம்ப ஹாப்பி வைன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கோ. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணணும் தெரியல அந்த ஹாப்பினஸில் சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த ஃப்ளார் கொடுத்துட்டு அவர் அப்படியே திரும்பி போகலான்னு போகிறாரு. அப்போது அவர் ஹேண்ட் ஹோல்ட் ஆகிற ஃபீல் வருது அவருக்கு. அவர் பாம்பை யாரும் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி அவருக்கு அப்படியே ஐஸ்லாம் வைட் ஆகுது. அப்படியே அப்போ அவருக்கு காதில் ஒரு வாய்ஸ் கேட்குது, இனிமேல் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு வாய்ஸு. அவருக்கு அப்படியே லிட்ரலாக ஐஸ்லாம் டியர்ஸ். அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் அவர் ஃபேஸ் பார்த்துட்ருக்கீங்க. பயன் என்ன சொன்னேன்? இனிமேல் வெயிட் பண்ண வேணாம்னா புரியல. இனிமேல் வெயிட் பண்ண வேணாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஹாப்பி வைன். இப்போ கேட்குறது தப்பாக கூட இருக்கலாம், பட் நான் கேட்குறேன். இந்த டைமில் கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. லைக் அவருக்கு அப்படியே வளருது வாயிலாம் என்ன கேட்குதுன்னு. வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுடுறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே ஒரு ப்ளஷ்ஷோட சின்னதாக நோட் பண்ணுறீங்க. அவரும் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ வைன், ஐ லவ் யூ, உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன், நீ எதை நினச்சோ நீ ஃபீல் பண்ண தேவை, அவன் ஃப்யூச்சர் நினச்சி எதுவுமே அதை நான் ரொம்பவே ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பேன் வைன். அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பேக் ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், இதோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மிஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ
பாய்.